வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாமே வந்திருக்கீங்க. கோயம்புத்தூர் இருந்தாலும் எங்களுக்கு வெரி எமோஷனல் பிளேஸ். ஏன்னா எங்களோட இந்த கொடிசியா கிரவுண்ட் டென்னிஸ் கிளப் இதுல ஒரு லாங் கனெக்ஷன் இருக்கு. ஐ திங்க் இந்த கொடிசியா கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் பண்ணது 2016. அண்ட் இந்த வாட்டி எங்க தலைவரோட வரும்போது ஒரு ஃபன் ஆல்வேஸ் தேர். ஸோ நீ சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு முடிச்சுட்டு வளர்ச்சிருக்கோம். சென்னை ஷோ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட ட்ரெயிலர் யூடியூப்ல இப்போ நீங்க பார்த்துருக்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே சென்னை ஷோல பண்ணாங்க. அந்த ஷோ எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்னா எல்லாருமே எமோஷனல் ஆயிட்டோம். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் சார், ஒரு 3-1-3ல நீங்க ஸ்டேஜ்ல ஏறிங்க அந்த ஐவி தேர் ஃபைவ் அந்த வேர்டிங் சொல்லும் போது லிட்டரலி கிருஷ்ணா தெரியும். கிருஷ்ணா உங்க பக்கத்துல நின்று இருந்தாங்க. அவ்வளோ வீடியோஸ் எல்லாம் இருக்கு, நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு. So, and me and Karthik were also in the similar feel இருக்கும்ல. ஒரு 360 டிகிரி சென்னை நம்ம மக்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் மும்பைல பண்ணுவாங்க. அந்தந்த டெக்னிக்கல கூப்பிட்டு வருவோம், எல்லாமே தான் பண்ணுவோம். ஆனா இங்க பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. வாட் வி டிட், இந்த ஊர்ல இருந்து யூஸ் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிற டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணி டு ஷோகேஸ் தட் வி ஆர் நாட் பிஹைண்ட் when it comes to programming, when it comes to technicals, when it comes to talent, when it comes to skills, all thanks to you. நீங்க எல்லாருமே கரெக்டா அந்த விஷயங்கள்ல நீங்க காட்டும் போது அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் பண்ணதான் எங்களோட டீம். ஐ திங்க் ஐ வுட் வாண்ட் கார்த்திக் டு ஸ்பீக் a little today because கோய் மை பேசுறேன். கார்த்திக் வந்திருக்க எல்லாருக்கும் முதல் வணக்கம். இங்கே என்னோட மேஜர் ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ் லைஃப் ஒரு 14 இயர்ஸ் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். ஸோ இங்கிருந்து ஸ்டெப் அவுட் டு சென்னை அண்ட் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஃபர்ஸ்ட் எவர் கான்சர்ட் ஆக்சுவலாக உங்ககிட்டயும் சொன்னது இல்லைங்க, நான் அட்டென்ட் பண்ணது உங்கள் கான்சர்ட். ஓகே, லாஸ்ட் ரோல இங்கிருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் டிவி கான்சர்ட் பார்த்துட்டு இங்கேருந்து இப்போ ஒரு 5வது கான்சர்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம். இதுவும் அவரோட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சு பார்க்கும்போது தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. So, 360 degree பொறுத்த வரைக்கும் வெரி பிக் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எங்களை நம்பி நீங்க எடுக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஏன்னா சாங் வைஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வைஸ் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்ஸ்ட் நான் போய் பண்ணலாமா சார்னு கேட்டாலும் நீங்க நோ சொன்னதே இல்லை, இட்ஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ we wanted to thank you for that first. Thank you for the trust, and this is going to be the second 360, and கோயம்புத்தூருக்கு டெஃபினட்டா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். Thank you so much everybody for coming here, and definitely it is going to be a new unique and wonderful experience for all of you. Thank you. மோடி நீங்களே பேசுங்க. No, we'll keep continuing. Yeah. Earlier start பண்ணி. Yeah, better. இங்க வச்சிருங்க. ஓகே, அது வச்சிருங்க. இங்க வச்சிருங்க. ஓகே. Yeah, so first time 360 பண்றோம். And I had a great time சென்னையில பெர்ஃபார்ம் பண்ணும்போது. The whole experience was like unforgettable. ஸோ கண்டிப்பாக இங்கேயும் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு வைபை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன். அண்ட் ஆப்வியஸ்லி நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களோட நானும் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஐம் லைக் வெரி எப்படி சொல்கிறது, ஒரு ஹோம் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் எதுனாலுமே வி டிஸ்கஸ். அவர் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஐம் லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிச்சதில்லை. பிகாஸ் தே மேக் மீ ஃபீல் ஸோ செக்யூர். ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு டவுட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ தட்ஸ் ஹவு அன் ஆர்டிஸ்ட் கேன் லைக் கிவ் தியர் பெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். ஸோ அப்படி பண்ணது தான் எங்களோட ஒர்க் பண்ண எல்லா கான்சர்ட்டுமே. ஸோ கண்டிப்பாக இங்கே கோவையில் பண்ணுறதும் ஒரு மெமரபிளான ஒரு நைட்டாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஆக்சுவலாக ஒரு 3-4 கால்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல போட்டு இந்த லே அவுட் வந்து ஸ்ட்ரெயிட் நார்மல் யூஷுவல் லே அவுட்டா இருந்தது. ஐ திங்க் தே கால் மீ அப் அண்ட் தே வர் லைக் சென்னையில மட்டும் 360 பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தூர்ல. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சென்னைக்கு. ஸோ அவங்க இப்போ கோயம்புத்தூர்ல பண்ண போறீங்க, ஆல்ரெடி புக் தேர் டிக்கெட்ஸ். ஸோ அவங்களோட ஸ்பெஷல் ரிக்வஸ்டா என்னதுன்னா அந்த 360 டிகிரி எனக்கு வேணும், இங்க பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னேன்.
one thing what we can promise is whoever is going to come for the show, they are in for a treat. In fact, this show is going to be, I think, a little more extra better because in Chennai was an experiment, number one. Yeah. And in Coimbatore, I think Sir has added some special things, and there are some extra, some 10 different odd more mix coming in, I believe. Yeah. Yeah. With Sir and Surprises here. Sir is Lot of having surprise. lot of surprises. கண்டிப்பா இருக்கும். 2.5 hours. 2.5 hours. 500 to 25,000. எவ்வளவு பேர் எதிர்பார்க்கறோம்? கோயம்புத்தூர் பொறுத்து இருக்கு. I think 15 to 20,000. ஒரு டிக்கெட்ஸ் 15,000 பிளான் பண்ணிருக்கோம். 20,000 ஸ்பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். 25,000 வரைக்கும் எடுக்கும். கொடிசியா தான் பண்றோம். ஸோ இட்ஸ் a pretty bigger space. பட் எங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. நாங்க அந்த 20,000 மார்க் தாண்டி வரைக்கும் நாங்க போனது இல்லை. ஏன்னா சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட். எங்களோட ஷோஸ் நீங்க எல்லாத்தையுமே பார்த்துருந்தீங்கன்னா அந்த என்ட்ரி ஷுட் பி ஃபாஸ்ட், எக்ஸிட் ஷுட் பி ஃபாஸ்ட். ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன், பட் ஃபேன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஃபேனா வராங்கன்னா சார் அதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துட்டாரு. போன ஷோலயும் எடுத்தாரு, இந்த ஷோலயும் எடுத்துட்டாரு. கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா கேர்ஃபுல்லா பண்ணோம். பிகாஸ் அது என்ன ஒரு கல்ச்சரோட அந்த we are not used to it. கான்செர்ட்ன்றது ரொம்ப புதுசு ஆக்சுவலா. இப்போதான் அந்த கான்செர்ட் அப்படின்றது நீங்க பார்க்க இந்தியாவில் கான்செர்ட் அஸ் கல்ச்சராகவே ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இதுவே ஆக்சுவலா ஒரு 100 years பேக் பாத்தீங்கன்னா நம்மலாம் அந்த கச்சேரி, அந்த லைவ், அந்த இதெல்லாமே ஃபர்ஸ்டே இருந்தது. நம்ம கோயில் போவோம், கோயில் உட்காந்து பாட்டு கேட்போம், இல்ல ஒரு கிராமத்துல உட்காந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கச்சேரி நடக்கும், அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த கல்ச்சர் திருப்பியும் வருது, பட் கொஞ்சம் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா வருது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த கல்ச்சர் சேஞ்ச் எவ்ரி 20 years, 25 years we see a culture change, and I think Coimbatore is ready for it. 360 degree fans எப்படி கண்ட்ரோல் பண்ண சார் வந்து நம்ம நார்மலா நடக்கிறது வந்து ஒரே வியூல பண்ணும்போதே அவங்க அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டாண்ட் விட்லயே வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறுவாங்க, அப்படி இருக்க சூழல்ல 360 டிகிரிங்கும் போது அவங்க ஸ்டேஜுக்கு வந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்களேன். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வரணும்னா சார், முன்னாடி இருக்கணும், முன்னாடி போறதுக்கு இடம் கிடையாது. அந்த தள்ள அதுக்காக தான் நடக்கிறதே. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம 360 மாத்தது அதுக்காக காரணம். இப்ப என்ன ஆகுதுன்னா கிரௌட் உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஸ்பிளிட் ஆயிடுது. உங்களுக்கு 4 பாக்ஸ் ஆஃபீஸா மாறிடுது. ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல நீங்க வந்து ஒரு 20,000 பேர் வந்துட்டு நிக்கிறதும் 4 பாக்ஸ் ஆஃபீஸ்ல 5,000 பிரிச்சு நிக்கிறது டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்ட்ரோல் ஆயிடுறீங்க. ஒன்ஸ் உங்க டெக்னீஷியன் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா வெளியே கொண்டு போறதெல்லாம் எப்படி, அதுக்கு ஒரு தனி பேசேஜ் வச்சிருக்கோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை மட்டும் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக சொல்ல வேணாம்னு நினைச்சிருக்கோம். ஆக்சுவலா வந்து அதுக்கான பிளான் அந்த டவுட் தான் வருது. இல்ல ஆர்டிஸ்டோட என்ட்ரி எக்ஸிட் மட்டும் சர்ப்ரைஸா இருக்கு. சாதாரண முக்கியமான விஐபி வரும்போது அவங்க வெளியே கொண்டு வரது கண்டிப்பா சவாலா இருக்கு. கண்டிப்பா லாஸ்ட் டைம் நீங்க எஸ்என்எஸ் காலேஜ் வரும்போது கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இது செவரலா விழுந்துருச்சு. ஆமா ஆமா, அதாவது காமன் சோர் விழுந்துருச்சு. அப்பனா அவங்களுடைய ஃபேன்ஸோட இது சோ இப்போ ஜெனரல் கான்செர்ட்ஸ்ல நாய்ஸ் நேச்சரோட கான்செர்ட்ஸ்ல பாத்துருந்தீங்கன்னா நாங்க ஒரு கேட்டகரிக்கு ரெண்டு லெஃப்ட் ரைட் ரெண்டு என்ட்ரி வச்சிருக்கோம். ஆக்சுவலா ஒரு கேட்டகரிக்குள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரி தான் எல்லா கான்செர்ட்லயும் வைக்கிறாங்க. இப்போ நாங்க வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 yearsஆவே டபுள் என்ட்ரிக்குள்ள போயிட்டோம். டபுள் என்ட்ரி எதுக்குன்னா ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு பாட்டில் நெக் வராம, ஒரு தள்ளுமுள்ளு நடக்காம பாதியா பிரிஞ்சு 2 பேர் வெளில போறாங்க. இப்ப பார்க்கும்போது 4 என்ட்ரி இருக்கு ஒரு கேட்டகரி. ஸோ ஒரே கேட்டகரி 2 பக்கமும் இருக்கும். அதே மாதிரி 4 என்ட்ரி அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் போது அவங்க வெளியே போகணும்னு நினைச்சாங்கன்னா ஈஸியா ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ள வெளில போயிட்டு உள்ள வரதுக்கான ஆக்சஸ் கொடுக்கும். ஒரு சில கல்லூரி மாணவர்கள் இதுல தேவை இருக்காதுன்னு நினைக்கிறோம். இந்த கான்செர்ட்ல அவரே சார் எங்களோட எல்லா ஷோஸ்லயுமே மியூசிக் தான் சார் கோராவே இருந்திருக்கு. போதைப் பொருட்களுக்கு நாங்க இடம் கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது நாங்க வர யூத்துக்கும் அதுதான் ட்ரைங் டு டீச். சாரோட பிலாசபி அதுவா தான் இருந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு பெரிய போதை. உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாம ஒரு சில பாட்டுலாம் கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு சேடா இருக்கிறீங்க, அந்த பாட்டை கேட்டீங்கன்னா ஃபீல் ஒரு மாதிரி குஷி ஆயிடுவீங்க. குஷியா இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்டீங்கன்னா அந்த ஒரு பாட்டுன்றதே ஒரு போதும். ஆக்சுவலா நாங்க அதை தான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கோ இந்த ஜென்ரேஷனுக்கோ ட்ரைங் டு டீச். நீங்க இந்த மாதிரி இருங்க, அந்த மாதிரி எதுக்கு நம்ம போகணும், இந்த மாதிரி ஜாலியா இருக்கும் போது. ஐ திங்க் நாய்ஸ் அண்ட் ஒரு லாஸ்ட் 10 years இது வரைக்கும் எந்த விதமான ஷோஸ்லயுமே ட்ரிங்க்ஸோ இல்ல சிகரெட்ஸோ அது எதையுமே நாங்க வந்து பெருசா அட்வைஸ் பண்ணதே கிடையாது. we never promote it, we never see the need of it. வெளியில இருந்து வரவங்க அந்த மாதிரி யாராவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரவங்க செக் பண்ணி உள்ள அனுப்புறீங்களா சார்? அது கண்டிப்பா செக் பண்ணி உள்ள அனுப்புவோம் சார். இன்னொன்னு என்னதுன்னா 50% 100% நாங்க கொடுப்போம். தட் இஸ் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். அண்ட் 50%ன்றது இப்போ கோயிலுக்கு நான் போறேன் கரெக்டா, கோயிலுக்கு போறது
கோயிலோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ வா, நான் உனக்கு நல்ல எனர்ஜி தரேன். நாங்க கான்செப்டை கோயிலா பாக்குறோம். நீ வா, உங்களுக்கு நான் நல்ல எனர்ஜி நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தரோம். ஆனா கோயிலுக்குள்ள வரப்போற பக்தனுக்கு இல்லையா, அது அவன் கையில தானே இருக்கு. நான் வரும்போது எப்படி வரப்போறேன்றது. ஈவெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இதா நடந்தாலும் வெளியில இருந்து ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டு வரவங்கனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால வெளியே நம்ம தவிர்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். We usually have police, securities, private securities எல்லாமே வச்சிருப்போம். So we usually avoid it. அவங்க கொண்டு வர தேவையில்லாத பொருட்களை நாங்க கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறோம். இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிருக்கோம். அதையும் தாண்டி 2-3 பேர் வந்துடுறாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நாங்க தடுக்கிறதுக்கு யூஸ்வலா இப்போ இருக்கிற நாங்க ஹெல்ப் டெஸ்க் மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே வைக்கிறோம். சப்போஸ் யாரோ தொந்தரவாக இருக்குன்னா இமீடியட்டா போய் எங்க கான்செர்ட் ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வீடியோ லாஸ்ட் 1.5 years போட்டுருக்கோம். என்ன பண்ணணும், யாருன்னா ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னா எப்படி போய் நீங்க அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க போலீஸோட ஹெல்ப் கேட்கலாம். இப்போ அந்த ஹெல்ப் டெஸ்க்ல போலீஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, இதளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த தடவை இன்னொரு கொஞ்சம் ஒரு மைல் ஸ்டோனா கோயம்புத்தூர்ல அதை பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். சிங்கர்ஸ் வந்து இன்னும் 1 by 1 நாளையில இருந்து ரிவீல் பண்ண இல்ல இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. பட் என்னோட ஒர்க் பண்ண எல்லா சிங்கர்ஸ் தான். ஸோ ஆண்ட்ரியா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ ஹரிச்சரன் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிப்பா இருப்பாரு. இப்போ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், சிங்கிங் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி யாராவது செலிபிரிட்டி பேர் வராங்க, சிம்பு அந்த மாதிரி அந்த மாதிரி வேற சிங்கர்ஸ் வராங்க, நிறைய பேர் வராங்க. அதான் இப்ப என்னோட ஒர்க் பண்ண எல்லா சிங்கர்ஸும் நாளையில இருந்து ரிவீல் ஆகுது. நாலுல இருந்து தான் அப்படி ஒண்ணு. சார் ஆக்சுவலா நீங்க நாய்ஸ் சிங்கர்ஸ் கான்சர்ட் ஏதாவது அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த வாட்டி அட்டெண்ட் பண்றீங்க, இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிற சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் தான் ரிவ்யூ தரீங்க. ஓகே, நீங்க எந்த பேப்பர் கோயம்புத்தூர்? கண்டிப்பா நீங்க சொல்லிட்டு தான் போறீங்க. நிக்கில் சார் ஆர் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் ஆகி வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் கோட்ல வாங்க, ரொம்ப ஃபன்னியா வாங்குறாங்க. இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். இது மியூசிக்கல் நைட்டு. வராதீங்க, அந்த மாதிரி வராதீங்க. கூடிஸ் அந்த மாதிரிலாம் வேணாம். Obviously obviously they'll take care of that. And moreover இது வந்து எப்படி சொல்றது, மியூசிக்கால நம்ம எல்லாரும் இணைஞ்சு இருக்கிற ஒரு அந்த மோமெண்ட், அவ்வளவுதான். ஸோ அந்த இடத்த நீங்க வந்து அதை நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டா தான் பார்க்கணும். கன்ஃபார்ம்டா, ஆப்வியஸ்லி நீங்க டான்ஸும் ஆடுவீங்க, பாட்டும் பாடுவீங்க. ஆமா, சில பேர் அழுதுட்டும் போவீங்க. பார்க்கிங் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கு. ஏன்னா கொடிச்சா வந்து மெயின் ஏரியானால இப்போ எப்படி சார் பார்க்கிங் எந்த மாதிரி மெத்தட்? So we have bifurcated areas, zones அவே bifurcate பண்ணிருக்கோம். So ஒரு கேட்டகரிக்கு எந்தெந்த டிக்கெட்ஸ் ஃபேன் பிட்னா ஃபேன் பிட்க்கு ஒரு zone தனியா கொடுத்திருக்கோம். ஃபேன் பிட் A, ஃபேன் பிட் B, ஃபேன் பிட் C. So they have different categories of parking. And as well as for platinum and VIP, we have created a separate parking zone. So it has been bifurcated in such a way that they can come. Maximum நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வாங்க, because that helps to create a more better economy. Like ஆட்டோக்காரங்க, டாக்ஸி டிரைவர்ஸ், அவங்க எல்லாருக்குமே ஒரு அடிஷனல் இன்கமா இருக்கும். மேபி வி ஷுட் ட்ரை அண்ட் யூஸ் மோர் ஆஃப் அ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இஸ் வாட். எப்பவுமே கான்சர்ட் போறீங்க, இப்போ நாங்களே கான்சர்ட் தான் போறோம்னா we prefer going on a taxi or a auto or something like that, because it's a better mode of coming. சொல்லி பண்றது என்ன சார் வெல்ஃபேர்? சொல்லி பண்றது வெல்ஃபேரே இல்லையா சார்? சார் எப்போதுமே கோயம்புத்தூர்னா அந்த ஒரு ஆடியன்ஸ் இது பயங்கரமா இருக்கும். லாஸ்ட் டைம் நீங்க எஸ்எம்எஸ் சொன்னீங்க, அதோட எதிர்பார்க்கீங்க ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. இங்க ஆடியன்ஸோட கனெக்ட் வந்து அவங்க கொடுக்குற வைப்ரேஷன் தான் என்னால் பெர்ஃபார்மும் பண்ண முடியும். ஆக்சுவலி எந்த ஒரு கான்சர்ட் போனாலும் எனக்கு வந்து அந்த வைப் கரெக்டாக எனக்கு செட் ஆகலைன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து கொடுக்குற வைப்பில் தான் ஐ வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் மோர். ஸோ லாஸ்ட் டைம் இங்கே பண்ணதில் ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. கண்டிப்பாக இங்கேயும் இந்த டைமும் வைல்டாக இருக்கும். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் காலேஜஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ்
இன்னைக்கு அந்த டிஸ்கவுண்ட் கோட் ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் கோன் பி 15% டிஸ்கவுண்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். வேலிட் ஐடி கார்ட்ஸ் வில் ப்ரொவைட் 15% டிஸ்கவுண்ட். They can use in all Insider and Book My Show, both the websites. எல்லாமே ஆன்லைன் டிக்கெட்ஸா இல்ல Only online tickets. நாங்க இது வரைக்கும் ஆஃப்லைன் பண்றது இல்ல. Only online. சரி ஓகே வெளிநாட்டுல வந்து நமக்கு ப்ரோக்ராம் நிறைய வளர்க்குறீங்க. அதுக்கு இங்கே கோயம்புத்தூர்லயே லோக்கல் அதுக்காக தாங்க அந்த வீடியோ போட்டு காமிச்சாங்க. அந்த வீடியோல நீங்க என்ன பார்த்து நிறைய ஃபாரின்ஸ் வரப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல கன்ஃபார்ம்டா இங்க லாஸ்ட் டைம் சென்னையில பண்ணது வெரி வெல் கான்செப்ட். ஸோ அதே குவாலிட்டி தான் இங்க கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல வேற இந்த கோட் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோலயும் பேட்டர்ன் பார்த்த ஆடியோக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அது வந்து நல்லா ரசிகர்கள்ட்ட ரீச் ஆயிடுச்சு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் போட்டது வந்து என்ன யுவன் சார் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா தியேட்டருக்கு வந்தவங்க நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப அந்த பாடல்கள் வந்து எப்ப சார் முழுசா வெளியே வரும்? இந்த மாதிரி கான்செப்ட்ல வாசிக்க வாய்ப்பு இல்ல கன்ஃபார்ம்டா இதுல பெர்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓஎஸ்டியும் ரிலீஸ் ஆகும். சார் அதை ரீரைட் பண்ணுமா சார்? நம்ம ஃபேன்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை ரீரைட் பண்ணி நம்ம இது பண்ணணுமா சார்? இல்ல சஸ்பென்ஸா வச்சிரணுமா? இல்ல சார் சஸ்பென்ஸா இல்ல. அவங்க சொன்னதை நான் வந்து கேட்டுட்டு தான் ரீவொர்க் பண்ணி பண்ணதுதான். ஆல் தி பெஸ்ட். சாரி நியூ ட்ராக் இல்ல we'll have a lot of surprises. அது எப்படி சொல்லணும் சென்னையில எனக்கு எப்பவுமே ஆக்சுவலி நான் இந்த வாட்டி டிசைட் பண்ணது என்னன்னா எந்தெந்த ஊருக்கு போறோமோ அங்க இருக்கிற ஒரு லோக்கல் சிங்கர் எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. ஸோ கன்ஃபார்மா அது கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பேசிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல we have hunt the voice and that voice will perform with. ஒரே ஒரு நல்ல क्वेश्चन நீங்க கேட்க நான் கேட்றவா அதுக்காக தேசிய அளவிலான ஒரு தனி அவார்ட்ஸ் தனி அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. மொத்தமா மியூசிக்கல் மட்டும் தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடும் அப்படின்னு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது பேசலாம் கண்டிப்பா பேசலாம். நிறைய நம்ம பண்றோம் நிறைய அவார்ட்ஸ் ஆனா வந்து இசையமைப்பாளர்களுக்கு தனி அவர் அங்கீகாரமே இந்திய அளவில் நல்ல ஐடியா தான். நம்ம பேசலாம். கோரிக்கை இல்ல நான் ட்ரை மை பெஸ்ட் டு ரீச் அவுட் டு देम. காப்பிரைட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரீசன்ட்டா எல்லாமே பழைய சாங்ஸ் யூஸ் பண்ணாவே காப்பிரைட்ஸ் அப்படினு ஒரு இது கொண்டுறாங்க. உங்களுக்கு அது பிரச்சனையே இல்ல சார்? அது இல்ல அப்பா இருக்கறதுனால வெச்சு வேண்டிடுவீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல கரெக்ட் ஆப்வியஸ்லி. பட் அது அப்படிலாம் கிடையாது. என்ன சில சாங்ஸ் வந்து சில லேபிள் தே ஓன் த சாங். ஸோ நீங்க அவங்க கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கு என்ன சொல்றது லாட் ஆஃப் அவேர்னஸ் வந்துருச்சு which is good only. அதே மாதிரி அந்த இசைக்கு ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கு சார். அதை வந்து சிறைக்கு நம்ம யாருக்கும் இசையமைப்பு விரும்ப மாட்டாங்க. ஆனா இப்ப பழைய நல்ல பாடல்கள் வந்து அதை வந்து இசையை மாற்றி போடுறாங்க. அது வந்து ரசிகர்கள் விரும்புறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு விஷயம் தானே. அவ்வளவுதானே. அப்புறம் அந்த ஒரிஜினாலிட்டி செதுச்சிடலான்னு இல்லை. இப்போ அதோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா தான் நான் பாக்குறேன். அதோட அந்த ஒரிஜினாலிட்டி அவங்க இது இப்போ ஒரு யாரோ ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இது. அவங்க இந்த பாட்டை இப்படி பார்த்துருக்காங்க, வாவ் சூப்பரா இருக்கு, அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப ஏ குறிப்பு மூலமா நிறைய பாடல்கள் பாட வச்சிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அது போக அடுத்து வேற நெக்ஸ்ட் படத்தை பொறுத்து தான் அது.
பாட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏஐ வந்து நியூ சிங்கர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது அதிகமாக. ஏஐ ஆல்ரெடி மியூசிக் கேரக்டர்ஸ் ஒரு ஆல்பத்தில் வந்து பாடினாங்க. கண்டிப்பா குறையுது. நான் இப்போ இன்னும் 5-10 இயர்ஸ்ல மியூசிக் டைரக்டர்ஸ்க்கே வேலை இருக்கு. அவ்வளவுதான். சீரியஸா சொல்றேன். பிகாஸ் ஏஐ இஸ் டேக்கிங் ஓவர் அண்ட் whoever knows to do the prompts is going to make the money. பட் ஆனா சார் ஏரோமன் சார் சொல்லியிருக்காரு, ஆனா மனிதர்களால கொடுக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் வந்து அது முடியாது. அது கன்ஃபார்ம் தான் முடியாது. அப்புறம் 10 வருஷம் தெரியும். இல்ல பட் நான் சொல்றது குவான்டிட்டி வைஸ் நான் சொல்றேன். இந்த மாசா நீங்க இறக்கப்படும் ஃபியூச்சர்ல அதுக்கும் டைம் இருக்கு, வரும். ஓகே ஓகே தேங்க் யூ. உங்களுடைய ஃபேவரட் சாங் Vote, sir. உங்களுடைய ஃபேவரட் சாங் உங்களுடைய ஃபேவரட் சாங் விஜய் பட் போட்டு சொல்ல முடியும். அது சின்ன 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 கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் நடக்கிறதோ, தட்டு வைத்த வானம் இருக்கிறதோ, தித்தி புயலின் இனி ஒரு பாதும் இல்லை கண்ணதானா நீ நானா உறவோடு ஒன்றாக ஒன் மோர் கான்செப்ட் வந்து நீங்க இங்கேயே கான்செப்ட் முடிச்சிருக்கீங்க. கேசார் மாநாட்டுக்கு இல்ல அது எம்எல்ஏவா லாஸ்ட் ஒரே ஒரு anthem இருக்குமா சார்? நம்ம சைடு ஏதாச்சும் anthem இருக்குமா சார்? கேட்ட பண்ணிடுவேன். கேட்ட கேட்ட பண்ணிடுவேன். போகாதே 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 நீ இருந்தால் நான் இருப்பேன். உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடி. கல்லறை கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன். இதுக்கப்புறம் கான்செப்ட்ல வந்து